வணக்கம் நண்பர்களே. சனாதனத்தை காக்கும் ஒரு படை நாகா சாதுக்கள் என்று அழைக்கப்படுகிற அகோரிகள் கும்பமேளாவில் இப்போது இருக்கிறார்கள். அவர்களுடைய அதை நான் ஏதோ பயமுறுத்துவதற்காக சொல்ல, கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம், அதன் மேல் மண்டையோடு இன்னொரு கையில் வாளுடன் வருவார்கள். இவர்கள் சனாதன தர்மத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட படை. இவர்களை இதுவரையில் யாரையும் போய் தானாக தாக்கினார்கள் அல்லது இங்கோ கலவரத்தை தூண்டினார்கள் என்ற எந்தவித குற்றச்சாட்டும் இந்த அல்லுமா அந்த மாதிரி ஒரு குழுக்கள் அல்ல. அவர்கள் ஆயுதத்தை ஏந்துகிறார்கள். ஆனாலும் இவர்கள் வைத்திருக்க ஆயுதம் வேறு. இவர்களாக போய் எங்கேயும் இனிஷியேட் பண்ண மாட்டேன். நேற்று கூட இது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டேன். இந்த அகோரிகள், இந்த நாகா சாதுக்கள் என்று அழைக்கப்படுகிற தத்தாத்ரேயர் உருவாக்கிய படை அப்படின்னு சொல்லப்படுற இவர்கள் அறிவாலும் ஆயுதத்தாலும் சனாதன தர்மத்தை காக்கும் படை அப்படின்னு ஆதிசங்கரர் ஒழுங்குபடுத்தினார் என்பார்கள். ஆதிசங்கரர் எப்படி அறிவாலும் ஆயுதத்தாலும் சனாதனத்தை காக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர்கள். இந்த ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மௌனியாக எந்த இதையும் கண்டுக்காமல் துரைமுருகன் கனிமக்குள்ள அடித்தாலும் சரி, நவாஸ்கனி போய் திருப்பூர்ன்ற மலையில் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு இருக்கிற ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த சனாதன தர்மத்தை விட்டுவிடுங்கள். அது கூட அந்த தர்மத்துக்குள்ளே போக வேண்டாம். திருப்புரம் போன்ற மலையை காக்க இதே அகோரிகள், அதாவது நாகா சாதுக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், இவர்கள் சனாதன தர்மத்தை காப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். இந்து தர்மம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்காக இவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு வந்தால் ஸ்டாலின் என்ன செய்வார்? இதே மௌனம் காப்பாரா? இதே கள்ள மௌனம். ஆம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் கட்சியை சேர்ந்தவர், ஒரு குறிப்பிட்ட அல்ல, தமிழ் மக்கள் பெரும்பாலும் அதிகப்படியாக வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அவருடைய இடத்தில் உட்கார்ந்து அந்த இடத்தில் மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக பிரியாணி சாப்பிடுவேன் என்று சொல்கிற அயோக்கியத்தனத்தை செய்தவர் என்பது மரியாதைக்காக நான் கூறுகிறேன். இல்லை என்றால் அவர்களெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்று கூறுவதே சபாநாயகத்துக்காக தான். அப்படி செய்கிற ஒரு காரியத்தை ஒரு இறையாண்மை கொண்ட சட்ட விதிப்படி நடக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒரு முதல்வர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதே நாகா சாதுக்கள் இங்கு வந்தால் நிலை என்னாகும்? நான் இது கலவரத்தை தூண்டிவிடவில்லை. செய்திகள் என்றெல்லாம் பரவுவதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாகா சாதுக்கள் போன்றவர்கள் இங்கே உருவானால் என்னாகும்? நீங்கள் வராமல் எல்லையில் தடுத்துடலாம். இங்கே திருப்பரங்குன்றத்தில் நாகா சாதுக்கள் அகோரிகள் உருவாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? சனாதனத்தை காக்க அறிவாலும் ஆயுதத்தாலும் காக்கக்கூடிய ஒரு குழு உருவானால் இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் ஏற்கனவே உள்நாட்டு யுத்தத்திற்கு ஆயுதம் செஞ்சுட்டாங்க. இந்த நவாஸ்கனிங்கிற எம்பி அவர் செய்த செயல் எப்படி, பேசியது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் செய்த செயல் எப்படி, இதை எப்படி நீங்கள் காப்பீர்கள்? சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.